ரூபா குடுறி. வழியில வச்சுக்கிட்டு தயார் பண்ணாதான் உனக்கு மரியாதை கெட்டுரும். பேசாம போயிரு. காசு கொடுத்தா நான் எதுக்கிட்டு நிக்க போறேன்? போயிட்டே இருப்பேன்ல. காசு இல்லங்கறேன்ல. போய் அங்கிட்டு. ஏய் செல்வி. விடியா. காசு இல்லங்க. என்னயா? போய் அங்கிட்டு. ஏய் ஏய் குடுறி. கேட்டிட்டே இருக்க. குடுறி. காசு கொடுத்தா விடவே மாட்டேன். குடுறி. எங்க வச்சிருப்பேன்னு தெரியும் எனக்கு. இரு. வேறுங்களா? ஐயோ போது இன்னைக்கு. ராஜா மேல கைய வச்ச மரியாதை காசு அவ்வளவுதான். விடுங்க செல்வி. என்ன பெரிய ராசா பேசிங்க ராசா. பிச்சைக்கார பையலே காசு குடுறா. குடுக்க முடியாதுடி. வாடி. ஐயோ காசு குடியா. இன்னைக்கு கோட்டாக்கு ரெடி. காசை புடுங்கிட்டு போறேன் பாரு. நாசமா போறவனே. போற போக்குல பஸ் அடிச்சு சாக. போடி. சரிடா போடி போடி. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கேன் பாரு. சாபம் விடுறாளாம்ல சாபம். செல்வி என்னடி இப்படி பண்ணிட்டாரு? பாருக்கா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுக்கா. 100 ரூபா இருந்தா என் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி தருவேன்ல. இப்ப பாரு இந்த காசுக்கு போய் குடிச்சிட்டு வந்து என்ன என் பிள்ளைகளையும் பாடா படுத்துவியா. எப்படிடி நீ இவர் கூட குடும்பம் நடத்துற? ஆமா நான் ஆசைப்பட்ட நடத்துறேன். போயும் தொலைய மாட்டேங்கிறியா. கூடவே இருந்துகிட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆளை லவ் வேற பண்ணல நீ? ஆமா அப்பா அறியாத வயசு 16 வயசு தானே. அப்ப ஆளு வேற நல்லா இருந்தாப்புல சரின்னு பண்ணிட்டேன். அப்பெல்லாம் நல்லா தான் இருந்தாப்புல. அப்புறம் தாக்க அந்த குடியெல்லாம் எல்லாம் என் தலையெழுத்து. என்னத்த சொல்ல. சரி வா போலாம். குடு அக்கா. அவன் தான் போயிட்டான்ல. நீ வேற ஏக்க படுத்துற. வா. ஏய் ஏண்டி கத்துற? நான் உன் புருஷன் இல்ல. ஆமா வா வா. வா. தாத்தா என்னம்மா உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? இந்நேரத்துலயா? வேண்டாமா? ஏமா உனக்கு ஏதாவது வேணும்னா பாக்கியா கிச்சன்ல ஏதாவது பண்ணி வச்சிருப்பா, எடுத்துக்கோ. இல்ல தாத்தா, ஆண்டி வேற வீட்ல இல்ல. அதான் ரொம்ப போர் அடிக்குது. ஏமா உனக்கு போர் அடிக்குங்கிறதுக்காக நான் சாப்பிடணுமா? ஏமா செலியா இல்லையா? வேலை பார்த்துட்டு இருக்கான் தாத்தா. ஓ டிவி பாக்குறியாமா? வேணா தாத்தா. தாத்தா நம்ம விளையாடலாமா? விளையாடலாமா? பாத்தியா உன் விளையாட்டுக்கு என்ன கூட்டாளி ஆகிட்டியா? சாரி தாத்தா, ரொம்ப போர் அடிக்குது. அதான் ஏதாவது விளையாடலாமான்னு கேட்டேன். சரி கார்ட்ஸ் விளையாடுவியா? விளையாடுவேனே. இரு எடுத்துட்டு வரேன். எல்லாத்தையும் எடுத்து வை. ஒரு கெட்டு போதும், நம்ம 2 பேர் தானே. இந்தா வெட்டு. ஓகே தாத்தா. ஆறு ஜோக்கர் 6. ஏன் தாத்தா, பாட்டி எல்லாம் கார்ட்ஸ் விளையாடுவாங்களா? பாட்டி தானே பிரமாதமா விளையாடுவா, கில்லியவா. அப்படியா? ஆனா ஒரு ஆட்டத்திலையும் ஜெயிக்க மாட்டா, எல்லாத்துலயும் தோத்துருவா. ஏன் தாத்தா, பாட்டிக்கு மட்டும் ஏன் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது? யாருமா சொன்னா உன்னை பிடிக்காதுன்னு? அதெல்லாம் பிடிக்கும், ஆனா அவளுக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாது. அப்பேற்பட்ட ஆளு அவ. ஓ அப்படியா? ஏமா கல்யாணம் ஆன புதுசுல என்னையே வெடுக்குன்னு பேசிட்டு இருப்பா. எனக்கே எரிச்சலா இருக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சது அவளுக்கு அன்பையே அப்படிதான் வெளிப்படுத்த தெரியும்னு. நீதான் பாக்குறிய, இப்ப கூட அப்படிதான் பேசிட்டு இருக்கிறா. ஆனா ஒண்ணுமா, எனக்கு சின்ன தலைவலினா கூட அவளால தாங்கிக்க முடியாது. என்ன பாத்துட்டே நிக்கிற? வர்றியா? ஒரு கை போடுறியா?
நான் உங்கள மாதிரி வீட்ல ஒண்ணும் வெட்டியா இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ம். ஏண்டி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டியா வந்து உட்கார்ற? ம். எனக்கு எப்ப வேலை செய்யணும்னு நல்லா தெரியும். ம். நான் சொல்லல, சென்னை கலெக்டர் அம்மா தான். நேத்து வந்த பொண்ணு முன்னாடி கிண்டலா? பாட்டி நீங்களும் வாங்க விளையாடலாம். உன்ன மாதிரி கத்துக்குட்டிங்க கூடலாம் நான் விளையாடுறது இல்ல. அட்டேங்க அப்பா. ம். ஏங்க அந்த காடை ஏன் வைக்கிறீங்க? அதை எடுத்து போடுங்க. ம். ஐயோ. ம். ம். ஏய், ஐயோ என்னங்க என்ன என்ன எனக்கு தெரியாம விளையாட்டு காமிங்க. இருங்க நான் எடுக்கிறேன். ஆ இதை வைங்க. இது வேண்டாம், போட்டுடலாம். ஏய், இந்த பாரு, ஒழுங்கா விளையாடிட்டு இருக்கிறேன், வீணா வந்து குழப்பிட்டு இருக்காத. சொன்னா கேளுங்க, நான் சொல்ற மாதிரி விளையாடுங்க. நீ சொல்ற மாதிரி நான் விளையாடவா? இந்தா நீயே விளையாடு. எனக்கு என்ன ஒண்ணு வேலை இல்லையா? நீங்களே விளையாடுங்க, நான் சொல்லி தரேன். யாரு நீ? தாத்தா நீங்க தான். சரி சரி, இதை வச்சுக்கோங்க. இந்த கடைசியில இருக்குல்ல இந்த கார்டு. ரம்மி சந்தத போட்டியடி. அப்படியா? தாத்தா நான் வின் பண்ணிட்டேன் பாருங்க. ஒழுங்கா விளையாடிட்டு இருந்தல. ஒண்ணு விடும் ஒண்ணு. ஆனா பாட்டி, கார்ட்ஸ் நான் நிறைய தடவை விளையாடி இருக்கேன், ஆனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வின் பண்ணிருக்கேன். தாத்தா கை கொடுங்க. சூப்பர் சூப்பர். ஏண்டி, ஜெயிக்காத பிள்ளையை ஜெயிக்க வச்சிட்டேடி, தோக்காத என்னை தோக்க வச்சிட்டேடி. சந்தோஷமா? ஐயோ என் போன் அடிக்குது. எங்க இருக்கீங்க? உட்காரு. என்ன போன் சத்தம் உன் காதுக்கு மட்டும் கேட்டுச்சா? ஏமா உனக்கு போன் இசை கேட்டுச்சு? இல்ல தாத்தா. என்ன வேலை பண்ணிட்ட நீ? நான் சொல்லல, டம்மி பீஸ் இதான். மூச்சு சத்தம் கேட்க கூடாது. செல்வி, எழில் சொன்ன கடைக்கு போனதுனால எல்லாம் கம்மியா கிடைச்சதுடி. தாத்தா ஆண்டி வராங்க பாருங்க. ஏய், ஆண்டி பாக்கியா தானே வர, அதுக்கே இப்படி காது வலிக்கிற மாதிரி கத்துற? ஆண்டி உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். உட்காருமா. என்னம்மா, போன காரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நாங்களா போயிருந்தா ஏமாந்துருப்போமாமா. விலை வர அதிகமா சொன்னான். எழில் சொன்ன கடையில போய் வாங்கணும், விலை ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆண்டி இந்தாங்க தண்ணி குடிங்க. இனிமேல் இந்த வீட்டுல பாக்கி அக்காவுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க ஒரு ஆள் இருக்கு. ஆமால. ஏன் இத்தனை வருஷம் நீ இந்த வீட்டுல தண்ணி குடிச்சதே இல்லையா? இது எதுக்கு? மசாலா போடுறதுக்கு டப்பா அத்தை. மசாலா போட டப்பாவா? அது சரி, இவ்வளவா? சரி சரி. ஏய், என்ன இதுக்கு முன்னால நீ டப்பாவை பார்த்ததே இல்லையா வாழ்க்கையில? டப்பா எல்லாம் நிறைய பாத்திருக்கேன். பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு டப்பா வாங்கிட்டு வந்த தொழில் அதிபரை இன்னைக்குதான் பாக்குறேன். பாட்டி இதுலதான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓ மேடம் யாரு? ஓ நீங்களா? சப்பாத்தி பண்ண சொன்னா மைதா மாவுல கோந்து பண்ணீங்களே. இவங்க தொழிலதிபர், நீங்க அசிஸ்டண்டா? சூப்பர் ஜோடி. குட் காம்பினேஷன். அக்கா,
நான் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன், என் வாய் சும்மா இருக்காது. நான் போகட்டுமா? ஆ? வாய் சும்மா இருக்காதுன்னா ஏதாவது சொல்லுவியா? சொல்லித்தான் பாரு. ஏய், ஏன் இப்போ எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு சண்டைக்கு போற? ஆண்டி, ஃபர்ஸ்ட் நம்ம க்ளூ ரெடி பண்ணனும், லோகோலாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் மசாலா பவுடர் எல்லாம் ஃபுல்லா போட்டுட்டு நம்ம லேபிள் ஒட்டிடலாம். இந்த வேலையெல்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ணனும். ஆரம்பிங்க ஆரம்பிங்க. வாங்கறதுக்கு ஆளுங்க வெளியில கியூல நிக்கிறாங்க. ஆரம்பிங்க ஆரம்பிங்க. ஏம்மா, வீட்டுக்கு பெரியவங்க நீங்களே இப்படி எது செஞ்சாலும் நக்கல் பண்ணலாமா? ஏமா, அது அவ கூட பிறந்ததுமா, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா, என் மாமியா இப்படிதாங்கய்யா, எப்போ பார்த்தாலும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும். ஆ, என்ன பண்ணாலும் திட்டிக்கிட்டே இருக்கும். ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது தான் அது வேலையேவும். இப்பவும் இருக்காங்களா? எப்படி இருக்கும்? இப்படியே பேசி பேசியேவும் போய் சேர்ந்துருச்சு. போயிருச்சாண்டி. என்ன சொன்ன? அக்கா, நான் இதை கொண்டு போய் உள்ள வைக்கிறேக்கா. அத்தை, உங்க பேர்ல தானே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், நீங்க சப்போர்ட் பண்ணலாம்ல அத்தை? அந்த பேரை வச்சு நீ பொழைச்சாதான் உண்டு. நான் இருக்கேன் ஆண்டி, பாத்துக்கலாம். டோன்ட் வரி. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. உன் நல்ல மனசுக்கு நீ தொட்டதெல்லாம் சக்சஸ் தாம்மா. தைரியமா இரு. ஆண்டி வாங்க, நம்ம வேலையை தைரியமா பார்க்கலாம். போ. டேய், நீ கோச்சுக்கிட்டாலும் சரி, அந்த பொண்ணு யாருன்றதை இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும்டா. நான் ஏன்டா கோச்சிக்க போறேன்? எனக்கே அந்த பொண்ணு யாருன்னு இப்ப தெரிஞ்சாகணும். இல்லனா எனக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. அப்படியே நான் சொன்ன பொண்ணையும் வர சொல்லியிருக்கேன். சோ அந்த பொண்ணையும் பார்த்துடலாம். உன் படத்துல நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன்டா. அதெல்லாம் ஓகே. ஆனா நான் பார்த்த பொண்ணு ஓகே சொல்லிட்டா அவங்க தான் நடிப்பாங்க. நீ சொன்ன பொண்ணுக்கு என் படத்துல வேற ஒரு கேரக்டர் தரேன். ஓகேடா. சதீஷ், ஹாய். ஹாய். நான் சொன்னல ரம்யாடா. வா. ஹாய் ரம்யா. இவன் தான் என் ஃப்ரெண்ட் எழில். ஹாய். ஹாய். உன்கிட்ட படம் பண்ண போறான்னு சொன்னல, இவன் தான் அது. ஓ, அப்படியா? ரம்யா, அது வந்து ஒரு நிமிஷம் எங்க, ஒரு நிமிஷங்க. டேய், எங்கடா போற? டேய். ஆமாண்டி, இப்பதான் கிளாஸ் முடிஞ்சது. எனக்கு ரொம்ப நேரம் கிளாஸ் போச்சு. அப்படியா? ஆமாண்டி. ஏன்டா இவ்ளோ நேரம் ஆச்சு? நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். பாய். ஏங்க, ஹாய். என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? யார் நீங்க? நான் உங்களை முதல்ல போலீஸா பார்த்தேன், அப்புறம் ஜூஸ் ஷாப்ல பார்த்தேன், அப்புறம் மசாலா பொடி டப்பாவோட பார்த்தேன். இப்போ என்னடானா காலேஜ்ல இருந்து வரீங்க. ஆக்சுவலா நீங்க யாரு? முன்ன பின்ன தெரியாதவங்களை நிறுத்தி இப்படிதான் யாருன்னு கேப்பீங்களா? இல்லைங்க, நான் உங்களை தொடர்ந்து 4 இடத்துல பார்த்துருக்கேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க தோணுதுங்க. ஏன், உங்களுக்கு வேற வேலை இல்லையா? இல்லைங்க, அது ஏங்க ஏங்க எழில், என்னாச்சு? டேய், என்ன இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்கடா. உங்களுக்கு அவங்கள தெரியுமாங்க? பாத்திருக்கேன், ஆனா பழக்கம் இல்ல. அவங்க வேற டிபார்ட்மெண்ட். நான் அவங்கள இது வரைக்கும். டேய், எங்கெல்லாம் பார்த்தோன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லிட்டேன். ரம்யா விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கா. ப்ளீஸுங்க, கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க. எனக்கு பைத்தியமே பிடிக்குது.
நான் விசாரிச்சு சொல்றேன். அந்த பொண்ணை நான் முதல்ல பார்த்தப்போ அந்த பொண்ணு என் படத்தில் நடிச்சா நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு தோணுச்சு. அவங்க பண்ணலைன்னா கண்டிப்பா நீங்க தான் பண்ணுவீங்க. ஓகே. தேங்க்யூ. நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். ம். பாய். பாய். டேய் வாடா. அக்கா, ம்? அந்த டிவியாவது போட்டு விடுக்கா, போர் அடிக்குது. ஏய் இருடி, வேலை பார்த்துட்டு இருக்கால. செல்வி அக்கா, இவ்ளோ லேட்டா போனா உங்க வீட்ல யாரும் தேட மாட்டாங்களா? இல்ல சனி, அங்க போனாலும் என் புருஷன் தேவையில்லாம சண்டை போடுவாரு. அப்புறம் என் நிம்மதி போயிடும். நான் லேட்டா போனேன்னு வையேன், அந்த ஆள் கத்தி கத்தி டயர்டாயி தூங்கிடுவாரு. அப்புறம் நான் போய் பேசாம தூங்கிடுவேன்ல. பசங்க பாவம் இல்லக்கா. நான் சீக்கிரம் போனேன்னு வையேன், எங்க சண்டையே பிள்ளைகளும் பார்க்கும். நான் லேட்டா போனேன்னு வையே, அதுக வாட்டி சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டில் எங்கேயாவது இருக்கும். ராத்திரி மட்டும் நான் போயிட்டா போதும். ஆண்டி, இங்க பாருங்க, ஈஸ்வரி மசாலா. இதுதான் நம்மளோட லோகோ. ஓ, கீழே இந்த இடத்துல அட்ரஸ், ஃபோன் நம்பர் மட்டும் போடணும். இது சும்மா பேசிக் டிசைன் தான். அதுக்கப்புறம் இன்னொன்னு ரெடி பண்ணணும். சாம்பார் பொடினா அதோட பேரு, அதுல என்னென்ன இருக்கு, அப்புறம் கறி மசாலான்னு ஏதோ சொன்னீங்களே, அதுல என்னென்ன இருக்கும், அதெல்லாம் பேர்ல இருந்து லிஸ்ட் எழுதியாச்சுன்னா ஸ்டிக்கர் ரெடி. சூப்பர், நல்லா இருக்கு. சரி, எங்க ஏன்ட்டிங் காட்டேன், நானும் பாக்குறேன். பாருங்கக்கா. சூப்பரா இருக்கு சனி. இதெல்லாம் கூட உனக்கு தெரியுமா? பரவாயில்ல, விவரமான பிள்ளையாதான் இருக்கிற. என்ன இங்க வெட்டி கதை நடக்குது? பாக்கியா, உள்ள வேலை எதுவும் இல்லையா? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அத்தை. அத்தை, ஜெனி புது பிசினஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணிருக்கான்னு பாருங்க அத்தை. என்னம்மா ரெடி பண்ணின? பாட்டி பாருங்க. நல்லா இருக்குல்ல? இத பிரிண்ட் கொடுத்து நம்ம பண்ண போற அந்த பாக்ஸ்ல பாட்டில் எல்லாம் ஒட்டணும். அப்புறம் சின்ன நோட்டீஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டா நம்ம வீட்டு பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் பெருசா நோட்டீஸ் அடிச்சா எல்லா இடத்துலயும் ஒட்டலாம். நோட்டீஸ் அடிச்சு ஒட்ட போறியா? அத பார்த்து எல்லாரும் வாங்க போறாங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏம்மா, பாக்கியாக்கா ஏதாவது ஒண்ணு புதுசா செய்துனா உங்களுக்கு ஒரே சிரிப்பு தான் இல்லம்மா? சிரிப்பு வர்ற மாதிரியே பண்ண வேற என்ன பண்றது? என்ன பாக்கியா, நீயும் ஒரு தத்தி, இவளும் ஒரு தத்தி, நீங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ண போறீங்களா? அப்போ MBA படிச்ச என் மகன் பண்றது என்னவா? அத்தை, ஜெனியும் அதே MBA தான் படிச்சிருக்கா. காலேஜுக்கு போயிருப்பா. நல்லா ஸ்டைலா அலங்காரம் பண்ணி போறதுக்காக போயிருப்பா. படிச்சிருக்க மாட்டா. பாட்டி, நான் படிச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ். படிச்சிருப்ப. உன்னை பார்த்தாலே தெரியுது. என்ன பாட்டி, உங்க பேர்ல தானே ஆரம்பிக்கிறோம், நீங்களே இப்படி பேசினா எப்படி? என் பேரை கெடுக்காம இருந்தா சரி. ஆண்டி, என்ன பாட்டி இப்படி பேசிட்டு போறாங்க? அவங்க எப்பவுமே இப்படிதான் ஜெனி. இத பத்திலாம் நம்ம யோசிச்சோன்னு வையேன், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம எப்படியாவது இத முடிச்சே ஆகணும். முடிப்போம். ஏக்கா, உன் மாமியா இவ்வளவு நக்கல் பண்ணி பேசிட்டு போகுது, இதுக்கு மேலேயே உன் மாமியா பேர்ல தான் ஆரம்பிக்கணுமா? இருக்கட்டும் செல்வி, நம்ம நிலைமை இப்படியே இருந்துராது. என்னைக்காவது நாமளும் முன்னேறுவோம். அன்னைக்கு இவங்க பேரை போட்டு சேர்த்த பெருமை நமக்கு கிடைக்கட்டும். அப்பவாவது நம்மள ஒத்துப்பாங்களான்னு பாப்போம். செல்வி அக்கா, ஆண்டி பாவம் இல்ல?
என்ன பண்றது, உனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி அக்காவுக்கு கிடைக்கல. ஆமா. அம்மா ஆ? லேப்டாப்பை வச்சுட்டு என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? வாடா வா வா உட்காரு. நாம கம்பெனி ஆரம்பிக்க போறோம்ல, ஆமா. அதுக்கு ஜெனி பண்ணி கொடுத்தது பாருடா. வாவ், சூப்பரா இருக்குமா. இல்ல சூப்பரா இருக்குல்ல. ஆ, அவ சொன்னாடா, இத ஸ்டிக்கரா பண்ணி டப்பா மேல ஒட்டிரலாம். ஆ, அப்புறம் இதெல்லாம் நோட்டீஸா அடிச்சு வீடு வீடா கொடுக்கலாம். ஆ. அப்புறம் போஸ்டர்ல அதெல்லாம் ஒட்டலாம் அப்படின்னு என்னென்னமோ சொன்னாடா. சூப்பர்மா, இதெல்லாம் பண்ணிட்டீங்களா? சூப்பர். நல்லா இருக்குல்ல. ஆமாமா, உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பொண்ணு இந்த விஷயத்துல கூடவே இருக்கேன்னு சொல்றாடா. ரொம்ப நல்ல பொண்ணுடா.